தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணும்போது தெளிவான முறையில் ஆய்வு பண்றது கிடையாது. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, நாங்கெல்லாம் ஆய்வு பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒண்ணு சொல்லிடுறாங்க. சில நாட்கள் கழிச்சு இதை மேற்கொண்டு நாங்கள் ஆய்வு செஞ்சோம், ஆய்வு செஞ்சுட்டு அதனுடைய உண்மையான இதை நுணுக்கமா பார்க்கும்போது இந்த விஷயத்த இது பலகீனப்படுது, அதனால வந்து இந்த இதை ஏற்றுக்கொள்ள தேவையில்ல அப்படின்ட்டு குர்ஆன் ஹதீஸை மட்டுமே சொல்றோம்ட்டு புது புது விஷயங்கள் இன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறேன், நாளைக்கு தான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அதே போல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, அவங்க உதாரணமா சொல்றாங்க, முதல்ல வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து லக்கசம் சொல்ல வேணாம் நீங்க, ரெண்டாவது தஹதுல்லாம சொல்லுவீங்க. அப்ப வந்து இப்ப வந்து என்ன சொல்றீங்கன்னா அதையும் சொல்லாதீங்க, இந்த இடத்துல இது பலவீனப்படுது, ஏன்னா புகாரிக்கு இமாமல் வந்து சொல்லிட்டாருன்ட்டு ஒருத்தர் அறிவிக்கிறாருன்றதுனால அதை நான் ஏத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க. அதே போல தக்பீர் சொல்றீங்க பெருநாளைக்கு, முன்ன வந்து அல்லாஹ் கபீரா அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்க, இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், வேணும் அல்லாஹு அக்பர் மட்டும் சொன்னாலே போதும், அதான் தக்பீர்ன்றீங்க. அதே போல பிற விஷயத்துல ஒண்ணு சொன்னீங்க, இப்ப ஒண்ணு சொல்றீங்க அப்படின்ட்டு நாளுக்கு நாள் நீங்க வந்து அவங்களே குழப்பத்துல இருக்கிறாங்க, மார்க்கத்தை அவங்களே மக்களிடம் தெளிவா சொல்றது கிடையாது, ஏன் இந்த மாதிரி அவங்கள வந்து ஏன் பின்பற்றி போறீங்க அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கிறாங்க நம்ம மீது. இதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் தெளிவா கொடுக்கணும்? என்னன்னு கேட்டா, நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், இங்க உள்ள மார்க்க அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பல மசாயில்கள்ல ஏற்கனவே சொன்னதை தாங்களே திரும்ப பெற்றுக் கொண்டதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவர் சொன்னது மாதிரி நிறைய சொன்னதும் இருக்கிறது, அவர் சொல்லாத இன்னும் பல உதாரணங்கள் கூட இருக்கிறது. இதை வச்சு அவங்க என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா, எதிர்கருத்து உடையவங்க, இவங்க வந்து ஆய்வு பண்ணாம முதல்ல ஒண்ணு சொல்றாங்க, பின்னாடி ஒண்ணு மாத்திடுறாங்க, சரியா ஆய்வு பண்றது இல்ல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனம் வந்து பல விதங்கள்ல ஆய்வு செய்யப்பட வேண்டிய விமர்சனம். முதலாவது, சரி நம்ம ஆய்வு செய்யறதுக்கு குறை உள்ளவர்களா இருக்கிறோம் அவங்க வாதப்படி, ஆனால் அவங்க மதுஹப்னு சொல்றாங்கல்ல, அபு ஹனீஃபா இமாம்ங்கறாங்க, ஷாஃபிங்கிறாங்க, மாலிக்ங்கிறாங்க, ஹம்பலிங்கிறாங்க, அவங்க எங்களை மாதிரி அறக்குறை ஆய்வு செய்யறவங்க அவங்க நம்பிக்கைப்படி கிடையாது. 1000 லட்சம் மடங்கு தவறே வராத அளவுக்கு ஆய்வு செய்யறவங்க என்று யாரை பத்தி சொல்றாங்க? இந்த இமாம்களை பற்றி அவங்க நம்புகிறார்கள். இப்ப நம்ம வந்து ஒரு 1980 இருந்து இந்த 2006 வரைக்கும் ஒரு 25 வருடங்களிலே பலவிதமான சட்டங்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நம்மளால் என்ற அளவுக்கு ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி அந்த இமாம்களும் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள். இதுல நாம வந்து சிலது முன்னாடி சொன்ன தவறு ரிட்டர்ன் வாபஸ் வாங்கி இருக்கிறோம்ல, அத ஒரு பட்டியல் எடுங்க. அவங்க வந்து 25 வருஷத்தினுடைய மொத்தத்தை தேடினாலும் 25 வராது. 25 வருஷத்துல அவங்களுக்கு எத்தனை எடுக்க முடியாது? ஒரு 25 விஷயத்தை தான் அதிகபட்சமா எடுக்க முடியும். ஆனால் அபு ஹனீஃபா அவர் பெரிய அறிஞருங்கிறாங்கல்ல, அவருடைய வாழ்நாள்ல ஒன்னு சொல்லிட்டு ஒன்ன மாத்தினாருங்கிறது கிட்டத்தட்ட 1000க்கு மேல. கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? முதல் ஒன்று சொன்னார், பிந்தி ஒன்று சொன்னார், முதல் ஒன்று சொன்னார், பிந்தி ஒன்று சொன்னார்ன்ற மாதிரியான தகவல்கள் அவங்களுடைய மதுஹப் கிதாபுகள்லயே எவ்வளவு இருக்கிறது? 1000க்கு மேல் இருக்கிறது. ஷாஃபி இமாமுக்கு கதீமு ஜதீது, பழைய கருத்து புதிய கருத்துன்றே தனியா அவருக்கு ஒரு நிலைப்பாடு தனியாக இருக்கிறது. இப்படி எல்லா அறிஞர்களுமே நாம சொல்லி இருக்கிறதை விட கணக்கு பண்ணி சதவீதத்தை கணக்கு பண்ணினால் பல மடங்கு, 100 மடங்கு 200 மடங்கு விஷயங்களில் அவங்க வந்து நினைஞ்சிருக்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன நிலையிலிருந்து மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அவங்க வாதப்படி அவங்க ஒழுங்கா ஆய்வு செய்யலன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதாவது 25 விஷயத்தை நாங்கள் மாற்றி சொன்னதனால் நாங்க ஆய்வு சரியா செய்யல என்று சொன்னால் 2000 விஷயத்தை மாற்றி சொன்னவர்கள் என்ன ஆய்வு செய்திருப்பார்கள்? அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா ஆய்வு செஞ்சதுல நம்ம 25 வாபஸ் வாங்கியிருக்கிறோம், அவர் 2000 வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. உங்க வாதப்படி அது சரின்னு சொல்லக்கூடிய நீங்க இது எப்படி தப்புமீங்க? கம்பேரிட்டிவ் தானே எல்லாமே வந்து ஒப்பீடு தானே பண்ணணும். 25 விட நீங்க என்ன செய்யணும்? நீங்க 25 வாபஸ் வாங்கிட்டு இவர் 2 தான் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீர்களேயானால் சரி பரவாயில்ல கூட பண்ணிருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாதம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக வாதம் செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்றேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை, எல்லா மனுஷனும் தவறு செய்யறவன் தான். நீங்க ஒரு விஷயத்திற்கு ஒரு 50 வருஷம் செலவு பண்ணி ஆய்வு பண்ணினாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, நான் தாண்டா தப்புக்கு அப்பாற்பட்டவன் காட்டுறதுக்காக
நம்மள்ட்ட மிஸ்டேக் விடுவான். அல்லாஹ் என்ன செய்வான், உலகமெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவ்வளவையும் கரெக்ட் ஆக்க மாட்டான் அல்லாஹ். ஏன், நான் தான் தப்பை செய்யாதவன், வேற எவனா இருந்தாலும் தப்பு தான் செய்வீங்க என்பதை ஒவ்வொரு இடத்துலயும் என்ன செய்வான் அல்லாஹ் நிலைநாட்டுவான். தன்னுடைய வேத புத்தகத்துக்கு தவிர வேற எதுக்கும் இந்த கேரண்டி அல்லாஹ் தரவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தப்பான ஒரு கருத்தை சொல்லி நீ தப்பு சொல்ற மாத்திக்க, நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு திருத்தினானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கூட அல்லாஹ் என்ன செய்யல, இந்த கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முனாஃபிக்கு தொழுக கூடாது, ரசூலுல்லாஹ் போய் தொழுவிச்சு விட்டாங்க, நீ எப்படி தொழுகிறன்னு கண்டிக்கிறான். சரியா? இது மாதிரியான உதாரணங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கணும், நீங்க ஒரு மனிதன் ஏற்கனவே சொன்ன ஒன்றை மாத்தினா அவனை நீங்க அல்லான்னு நீங்க கருதுனா தான், அல்லாஹ்வுடைய சிபத்து அவன்கிட்ட இருக்குன்னு கருதுனா தான் அப்படி விமர்சிக்க முடியும். மனுஷனா பார்த்தால் நீங்க விமர்சிக்க கூடாது. இப்படி தாப்பா வரும், யாரு பண்ணாலும் இப்படி வரும். மனுஷன் தான் 25 வருஷம் சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கும்னு ஒருத்தனை காட்ட இயலாது வரலாற்றுல. சரி, இன்னும் நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க எதை வேணாலும் கண்ண மூடி நம்புறீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த 25ஐயும் மாத்தி சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. நீங்களா கண்டுபிடிச்ச பிறகு நாங்க சொன்னோம், நீங்க எல்லாம் எங்களை குற்றம் முடிச்சு மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு மாத்தணுமா, நாங்களா மாத்தணுமா? நாங்க ஒரு நோக்கத்துக்கு செய்து இருந்தால் நாங்க என்ன பண்ணிருப்போம், சொன்னது சொல்லியாச்சுல, போயிடுச்சுல, மர போட்டுட்டு தப்புன்னு சொன்னா நம்ம டேமேஜ் ஆயிருமே அப்படின்னு நினைத்தோமா, ஓபன் பண்ணோமா? நாங்களா ஓபன் பண்ணோமா, நீங்களா கண்டுபிடிச்சீங்களா? நாங்களா பண்றோம். அப்ப அதுல நீங்க என்ன நினைக்கணும், இவங்க பயப்படுறாங்க தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதுல இந்த மக்கள் நீடிக்கு தங்களுடைய கௌரவத்தை இவங்க பார்க்கல, 10 வருஷமா சொல்லிட்டோமே நம்மளுடைய இது என்ன ஆகுறது என்று பார்க்காம ஓப்பனா பகிரங்கமா வெளிப்படையாக எழுத்துல பேச்சுல பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறது நல்ல பண்பா கெட்ட பண்பா? அப்ப நாங்க தப்பு செஞ்சாலும் நாங்க அதை மறைச்சு அதான் அது மாத்த மாட்டோம், அதுதான் கரெக்ட் பிடிவாதம் பிடிப்பது நல்ல பண்பா? எங்களுக்கே தவறுன்னு தெரியும் போது கௌரவம் பார்க்காம இல்லங்க தப்பு தாங்க, நாங்க இந்த விஷயம் தெரியாது கவனிக்காம விட்டோம், அது எப்படி கவனிக்க கேட்க முடியாது, அப்படி விடுவோம். மனுஷன் அப்படிதான் இருப்பான், கவனிக்காம என்ன எப்படி இருந்தாலும் கேட்க இயலாது. சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுருவாங்க, அதெல்லாம் வரும். அது அல்லாஹ் வேணும்னு செய்யறது, மனுஷன் காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் செய்யறது. அதனால நாங்கள் சில விஷயங்களை திரும்ப பெறுறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணங்கள் தெரிய வரும்போது காரணத்தை சொல்லித்தான் திரும்ப பெற்றுக்கிறோம். அல்ல லாபம் ஏதாவது இருக்குதா? இந்த தகவல் துவாவை ஓதுதல் சுண்ணத்துன்னு முதல் சொன்னோம், இப்ப வேணாண்டோம், அதனால ஏதாவது ரூபா 100 கிடைக்குமா? இல்ல அதை சொல்வதனால லாபமா, லாப நட்டம் ஏதாவது இருக்குதா? இதை சொல்றதுனால லாபமா நஷ்டம் அந்த டாபிக்கே இல்ல. எங்களுடைய பார்வையெல்லாம் என்ன, சரின்னு பட்டா சொல்லுவோம், தவறுன்னு பட்டா வாபஸ் வாங்குவோம். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், நம்மளை எப்படி நினைக்குவாங்க நாங்க அதை பார்க்கவே மாட்டோம். இது நல்ல பண்பா கெட்ட பண்பா? அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, சொன்னதை மாத்தாதீங்க, வழிகட்ட மாதிரி போனாலும் நாசமா போனாலும் போயிட்டு போறாங்க, நீங்க சொன்னதுல நில்லுங்க நம்மள எதிர்பார்க்கறாங்களா? அல்ல நம்மகிட்ட தவறே வராதுன்னு எதிர்பார்க்கறாங்களா? அல்ல அப்படி நம்ம ஆர்குமெண்ட் நம்மளுக்கு நாமளே நாங்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் வாதிட வேண்டும் என்று எதிர்பார்க்கறாங்களா? அதனால நாங்க இது வெக்கப்படவே மாட்டோம். தவற ஒப்புக்கொள்ற விஷயத்துல இங்க வெக்கப்பட்டு அங்க போய் மாட்டிக்கிற மாட்டோம். அல்லாட்ட மாட்டிக்கிறாம இருப்பதற்காக வேண்டிதான் சொல்றோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம வாழக்கூடிய காலம் நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது. நாங்கள் நூல்களை வைத்து பார்க்கும் பொழுது செய்த ஆய்வை விட கம்ப்யூட்டரை வைத்து பார்க்கும் பொழுது ஆய்வு விரிவடையும். இப்ப ஒரு 1000 கிதாபை நாங்கள் பிரட்டுவதற்கு 2 மாசம் நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். மேனுவலா பார்க்கும்போது புஸ்தகங்களை எடுத்து 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 தேடும் பொழுது அது எந்த பேஜில் இருக்குன்னு தேடுவதற்கு என்ன செய்வோம், ஒரு 50 பேர் உட்கார்ந்துக்குருவோம். அதுல என்ன இருக்கு பாருங்க, இதுல என்ன சொல்றாரு பாருங்க, இதுல என்ன சொல்றாரு பாருங்கன்னு தேடுனா அந்த 2 மாசத்துல 1000 புஸ்தகத்தை புரட்ட வேண்டிய நிலை இருக்கும். இப்ப என்ன, 5000 புஸ்தகத்தில் உள்ளது 5 செகண்ட் அடிச்சு விட்டா ஒடியாந்துடும். கம்ப்யூட்டர்ல அவ்வளவு கிதாபு இருக்கிறது, பட்டனை தட்டுவோம் சர சர சரசன்னு ஒடியாந்துடும். இப்ப ஈஸியா இருக்கும் பொழுது ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை விட நாங்க பிரைட்டா இப்ப செய்ய இயலுது. அதனால சில தவறுகள் எங்களுக்கு என்ன செய்யுது, எத்தனை கித்தாபுல எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத கித்தாபுல தேடுவதை விட ஃபைண்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல தேட ஈஸி தானே. கம்ப்யூட்டர் லட்சம் கித்தாபுல உள்ளது தேடி இந்த வாசனை அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹ் கஸீரான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை அடிச்சா அது எங்கெங்க வருது அவ்வளவு லிஸ்ட் உடையாந்துருது. வர்றது வருது, அது ஒண்ணு தேடி தேடி என்னென்ன காரணம், இது சரியா சரியா தேடி ஈஸியா சொல்லிட்டு போயிடும்.
அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதாவது நம்ம ஒரு தவறான ஒன்றை சொல்றோம், அது வந்து தவறு நினைச்சு நம்ம சொல்லல, வழி கெடுக்கணும்னு சொல்லல, நம்ம தவறி போகணுங்கிறதுக்காக நீங்களும் பின்பற்றல, வெளிப்படையா அந்த அதிசயம் இருக்குங்கிறோம், நீங்களும் பாக்குறீங்க அதிசயம் இருக்கத்தான் செய்யுது, இப்பவும் அந்த அதிசயம் இருக்கத்தான் செய்யுது, பொய் ஒண்ணும் சொல்லிடல, அதனுடைய பலவீனத்தை நாங்க கவனிக்கலையே தவிர நாங்க பொய்யா ஒண்ணும் சொல்லிடல. அது சரின்னு நினைச்சீங்க, நினைக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை, அதன்படிதான் நாங்கள் இதை பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் செய்து இருந்தால் அது அல்லாஹ் வீணாக்க மாட்டான். லாயுலு ஈமானக்கும், உங்களுடைய எந்த நற்செயலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவ்வளவு வேணாங்க. இப்ப வந்து சரியான இருட்டு, வீண்டு தூக்கத்தில் முழிக்கிறீங்க, பயங்கரமான இருட்டா இருக்கு, மழையா இருக்குது, தீப்பெட்டி இல்ல, வெளிச்சம் ஒண்ணுமே இல்ல, தொழ வேண்டிய தொழாம இசா தொழாம படுத்துட்டீங்க, 12 மணிக்கு எந்திரிக்கீங்க, இசா தொழ உண்டு, இருட்டா இருக்கிறது, டோட்டல் கரண்ட் கட்டு, தீப்பெட்டி எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க தொழுவணும். நீங்க என்ன பண்றீங்க, கிழக்கு நோக்கி தொழுது விட்டீங்க, நீங்களா ஐடியா பண்ணி அநேகமா இதான் இருக்குன்னு சொல்லி தொழுது முடிச்செல்லாம் கொடுத்து பாக்குறீங்க, வெளிச்சம் கரண்ட் வருது, கிழக்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த தொழுதா இல்ல ஏத்துக்க மாட்டானா? ஏத்துக்கிறோம். ஏன்? நீங்க வந்து கிழக்கு நோக்கி தொழுறதா தொழுவல, நீங்க அதான் கிப்லான்னு நினைச்சு தொழுதுட்டீங்க, கிப்லான்னு நினைச்சு நீங்க தொழுது விட்டீங்க, பிந்தி கிப்லாவை இல்லாம போச்சு, அதுக்கான அல்லா குற்றம் முடிப்பான, திருப்பி தொழுவ சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால நம்ம வந்து சரின்னு நினைக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதை சரி என்று நினைத்து நம்ம செய்திருந்தால், நம்முடைய மனிதன் என்ற முறையில் நம்ம கவனிக்காம விட்டதற்காக வேண்டி நம்மள அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அத்தனை வருஷம் அமலையை நீ திருப்ப செய்யி அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான், எதுவும் வீணாகாது, அல்லாஹ் கருணையாளன் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதற்குரிய சான்றுகள் இருக்கிறது. அதனால இது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. இன்னமும் நாங்க மாத்தோம், தெரிய வந்தா லட்சம் தப்புன்னு தான் லட்சம் தப்புன்னு நாங்க சொல்லுவோம். இவங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து கொண்டெல்லாம் உங்களை வந்து மறுமையை கெடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நாங்கள் தரவே மாட்டோம். மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாத வகையில் தான் நீங்கள் இருக்கணும், நாங்கள் இருக்கணும், அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம்.